கொடுமைக்காரர்களிடம் கருணை காட்ட முடியுமா என்பது இன்றைக்கான கேள்வி. கொடுமைக்காரர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணும்போது, அன்பு இல்லாதவர்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்தவர்களுக்கு தீங்கிழைப்பவர்கள், துன்பத்தை கொடுப்பவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஒரு மனிதன் இன்னொருவனுக்கு துன்பம் கொடுக்கின்றான் என்றால் அவன் துன்பத்தில் இருக்கின்றான் என்பது இன்னொரு அர்த்தம். சரியா? துன்பத்தில் இருப்பவன் மட்டும்தான் இன்னொருவனுக்கு துன்பத்தை தர முடியும். ஆனந்தத்தில் இருப்பவன் அடுத்தவர்களுக்கு ஆனந்தத்தை மட்டும்தான் தர முடியும். இப்போ ஒரு ஞானியாக இருக்கின்ற பட்சத்துல அவனை பொறுத்த வரைக்கும் அவன் பேரானந்தத்தில் தெளித்துக் கொண்டிருக்கின்றான். ஒருத்தன் வந்து கொடுமை செய்யறான் அப்படின்னா அவன் துன்பப்பட்டு என்னை துன்பப்படுத்த நினைக்கின்றான். பட் நானா துன்பம் அடைய போறதில்லை. அப்போ அவன் செய்வது கொடுமை அப்படிங்கிறது அவன் பாயிண்ட் ஆஃப் விஷன்ல இருக்கலாம். ஆனால் அதை நான் ஒரு சுவையாக, சுகமாக, ஆனந்தமாக, விளையாட்டாக, மாயையாக அல்லது ஒரு கிருஷ்ண லீலையாக கண்டு ரசிக்க ஆரம்பித்து விட்டேன் என்றால் அவனிடத்தில் கருணை காட்டுவதற்கு எனக்கு கஷ்டம். நமக்கு பிரச்சனை என்னன்னா ஏன் நம்மளால கருணை காட்ட முடியல அப்படின்னா நான் அஃபெக்ட் ஆயிடுறேன், நான் பாதிப்படைகின்றேன். அப்ப என் பாதிப்பிற்கு காரணம் நான் பார்த்தா கூட கருணை காட்டிடலாம், என் பாதிப்பு காரணம் அவன் வேற பாக்குறான். அப்புறம் எங்கிருந்து அவன்கிட்ட கருணை காட்டுறது? அப்போ எப்ப அன்அஃபெக்டடா நம்மளால இருக்க முடியுதோ அல்லது ஒரு லீலையா அனுபவிக்க முடியுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காவே நம்மளால சுலபமாக நம்மை கொடுமை செய்பவர்களிடத்தில் கூட கருணை காட்ட முடியும் அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் சந்திராமா சொன்ன பாயிண்ட் தான் நான் எவ்வளவு நேரம் பேசியிருக்கேன். அண்ட் அப்கோர்ஸ் கிருஷ்ணா லீலை அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த விளையாட்டு எக்ஸாம்பிள் பூபதி நான் சொன்ன மாதிரி லைஃப் இஸ் எ கேம்னு ஆயிடுச்சு. ஆப்போனன்ட் டீம்ஸ்ல இருந்து நம்மள கொடுமை பண்ணத்தானே வேணும், இது அவங்களுடைய டியூட்டிப்பா. நான் அதை எதிர்கொண்டு சந்திக்கத்தான் வேண்டும், இது என்னுடைய டியூட்டி. இதெல்லாம் நான் ஏன் லவ் மிஸ் பண்ணணும்? சரி, இது ரொம்ப ரொம்ப ஈஸியான பாயிண்ட், நல்லா புரிஞ்சுக்கோங்க. கருணைன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அன்பு மாறாமல் இருப்பது, அவ்வளவுதான் கருணை. எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ் கேன் பி ஆஃப் எனி மீன்ஸ். இப்ப கருணையோடு இப்ப நான் வந்து அவர்களை எதிர்த்து விளையாடினால் அது கருணை இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஒரு நோய்வாய்ப்பட்டு இருக்கின்ற ஒரு குழந்தை வந்து எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்குது, தாய் அதை எதிர்த்து அது தரமாட்டேன் என்று சொல்லுகின்றாள் என்றால் அது அவள் அந்த குழந்தையின் மேல் காட்டிய கருணை என்றுதான் அர்த்தம். அப்ப எகென்ஸ்டா போராளிய குழந்தைக்கு அது போய் கருணைன்னு சொல்லுவீங்களேன்னு நீங்க சொல்ல மாட்டீங்க இல்லையா? ஸோ தேர்ஃபோர் கருணை காட்டுவதுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி. நீ போய் அடிமையாயிருன்னு சொன்னா ஓகே, அவங்க சொன்னதெல்லாம் செய்யணும்னு சொன்னா ஓகே, ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்லிடலாம். அப்படி ஒன்றும் சொல்லலையே. கருணை என்றால் அன்பு அப்படிங்கிறது தான் அர்த்தம், வேற ஒன்றும் புது டெஃபினேஷன் எல்லாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது இதை காட்டுறது ஒன்றும் கஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும். இப்போ யார் அதிகமா கஷ்டத்துல இருக்காங்களோ அவங்க மேல கருணை வர்றது அப்படிங்கிறது ரொம்பவும் இயற்கை. இன்னும் சொல்ல போனா ஒரு குழந்தைக்கு 2 குழந்தைகள் இருக்கு, ஒரு தாய்க்கு 2 குழந்தைகள் இருக்கிறதுன்னா அந்த குழந்தையில எது வீக்கா இருக்கோ அந்த குழந்தைகிட்டதான் ரொம்ப அன்பு தோணும், அக்கறை தோணும், கேர் தோணும். அப்படிங்கிறப்போ அந்த கொடுமை செய்பவனாக இருக்கின்றான் அப்படிங்கிறவங்க கிட்டதான் நமக்கு அதிகமாக வரும். பட் நமக்கு ரோல் இருந்தா நம்ம வந்து அங்க பிளே பண்ணுவோம், இல்லைன்னா இறைவன்கிட்ட ப்ரே பண்ணுவோம். அவங்க என்னதான் கொடுமை பண்ணாலும் நம்ம அதை கொடுமை அடைய போறது இல்லை. வசிஷ்டர் வந்து 50 குழந்தைகளை விஸ்வாமித்திரர் கொன்றுறாரு. தன் பெற்ற பிள்ளைகளை கொன்ற பிறகு அவர் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்காரு. எப்படி அவனால ரிலாக்ஸ்டா இருக்க முடியுதுன்னா என் பலம் அது, நான் அப்படிதான் இருக்க முடியும், இதுல என்ன இருக்கு அப்படின்னு ரொம்ப கூலா பேசுற மாதிரி கதை வருது அப்படின்னு சொன்னா அங்கே அவர்கள் பொறுத்த வரைக்கும் நிறைவில் இருக்கிறார்கள், நிறைந்த மனதோடு இருக்கிறார்கள், மாயை என்ற தெளிவில் இருக்கிறார்கள், புரிதல் இருக்கிறார்கள். எதுவும் என்ன நடந்தாலும் என் சந்தோஷத்திற்கு எந்த பங்கும் வரப்போவதில்லை என்ற தெளிவான ஆத்மஸ்வரூபத்தில் லயித்திருக்கிறார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். 2வது இது வெறும் மாயா அப்படிங்கிற தெளிவும் 100% தெளிவா இருக்காங்க. அப்படிங்கிறப்போ இது அவர்களுக்கு ஒரு பொருட்டாகவே இல்லாமல் போய்விடுகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ரொம்ப ஈஸின்னு சொன்னதுக்கு ரீசன் என்னன்னா, இப்ப வந்து ஒருத்தவங்க வந்து நம்மளை கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஏதாவது நீ அதை பண்ணு. இப்ப பிரகல்லாதன் வந்து அவங்க அப்பா வந்து என்ன என்ன நாம சொல்றான், இரண்யாட்சாய நமகான்னு ஏதோ சொல்றான், அவங்க அப்பா பேரை சொல்ல சொல்றான். சரியா? அவன் ஓம் நாராயணா நாராயணான்னு சொல்லிடுறது அவன் பிடிக்கல, என் பேரை சொல்றா அப்படின்னு சொல்றான். நல்லா கவனிங்க, பிரகல்லாதன் தன் அப்பாவின் மேல் கருணை காட்டினார் அப்படின்னு ஒத்துக்கிறீங்க, ஆனா அப்பா கிட்ட ஒபே பண்ணானா? அவன் சொன்னதை கேட்டுட்டு அவன் அப்பன் பேரை பாடினானா? இல்லையே. அவங்க அப்பா அடிச்சு பார்த்துட்டான், உதச்சு பார்த்துட்டான், கெஞ்சி பாக்குறான், எல்லாமும் பண்ணி பார்த்தாச்சு. கடைசி வரைக்கும் அவன் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல அவன் தெளிவா தான் இருக்கான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க.
ஸோ கருணை காட்டுதல் என்பது இட்ஸ் நாட் ஒபேயிங் ஃபார் அதர்ஸ், நாட் டு பி ஸ்லேவ் ஃபார் அதர்ஸ். அப்போ கடைசியில கருணை காட்டினான் எப்படி எப்படி ஒத்துக்கிறீங்க அப்படின்னா, இறைவனே பிரகலாதனுக்காக வந்து அப்பனை கொண்டதுக்கு அப்புறம் எங்க அப்பாவுக்கும் நீ நற்கதி கொடுக்க வேண்டும், மோட்சம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு அந்த இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்றான் இல்லையா, அங்க நம்ம கருணையை பார்க்க முடியுது. திஸ் இஸ் தி வே வி கேன் எக்ஸ்பிரஸ் தி கருணை. கருணைங்கிறது அப்பா சொன்னதெல்லாம் கேட்கறது கருணை. ஐயோ அப்பா கஷ்டப்படுறாரு, அதனால நம்ம வந்து கேட்டாதான் அப்பாவுக்கு நான் கருணை காட்டுற மாதிரி ஆயிடுமா அப்படின்னு அர்த்தம் இல்லை. அப்படிங்கிறப்ப ரொம்ப ஈஸி தானேங்க. உங்க சுயத்துல நீங்க இருங்கன்னு சொல்றது எவ்வளவு ஈஸி. அப்போ கருணை என்ற பெயரிலே அடிமையா இருங்கன்னு சொன்னாதான் கஷ்டம். அதே மாதிரி நம்ம மத்த என்ன பண்ணுவோம்னா, ஹையர் பீயிங்கா இருந்தா நம்ம அடிமையா இருக்க ட்ரை பண்ணுவோம். லோயர் பீயிங் லோயர், அதாவது அவங்க பவர்லெஸ்ஸா இருந்தாங்கன்னா ஏதாவது கொடுமை பண்ணோம்னா ஏறி மிதிச்சிருவோம். ஏறி மிதிக்கிறேன்னாலும் நான் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆயிருந்தா நான் போய் ஏறி மிதிப்பேன். நான் ஃபுல்ஃபில்டா இருந்தேன் அப்படின்னா அவனுக்கும் நாம வந்து கருணை ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப ஈஸியா காட்ட முடியும் அப்படின்னு சொல்றேன் நான். ஸோ ஒன் லைன் ஒரு வேர்ட்ல ஆன்சர் சொல்லணும்னா, நான் யார், சுகம் என்பதே என்னுடைய சொரூபம் என்று தெளிவாக உணர்ந்தவனுக்கு உலகம் வெறும் மாயையாக தெரிகிறது. ஆதலால் இங்கே கருணை என்பது மிகவும் சுலபமே அப்படின்னு நான் நினைக்கிறேன்.